அப்துல்லா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது என்ன விஷயம் பி? ரோட்ல போக வேண்டிய பஸ் தண்ணியில போகுதாம். அது எப்படி பஸ் வந்து தண்ணியில போகும்? அதான் நெதர்லாந்தில் ரொட்டர்டாம் பகுதியில் இருக்கிற பஸ், ரோட்ல போக வேண்டிய பஸ் தண்ணியில போகுதாம். அப்ப நாங்களும் போமா பி? எஸ், போனா போச்சு. அப்ப போகலாம். லெட்ஸ் கோ. ஒனிவா. ஹலோ காய்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நாங்கள் வந்து இப்போ நெதர்லாந்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். வந்து நெதர்லாந்தில் ரொட்டர்டாம் பகுதியில் இருக்கிற முக்கியமான ஒரு விசிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் வந்து ரோட்டில் போக வேண்டிய பஸ் வந்து தண்ணியில் போகுது. இப்போ அதுக்குத்தான் நானும் அப்துல்லாவும் ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் வந்து ரோட்டில் போக வேண்டிய பஸ் வந்து தண்ணியில் போகுது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள், இந்த பஸ் வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் கூட ரொட்டர்டாம் பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து விசிட் பண்ணலாம். இந்த பகுதியில் வந்து பாருங்கள், பஸ் வந்து இருக்குது, டயர் இருக்குது, முன்னால் இருக்குது, பின்னால் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ரோட்டில் போகக்கூடிய பஸ் தான், ஆனால் தண்ணியில் போக போகுது. அப்துல்லா, are you ready? Yes, I'm ready. Okay, அப்போ let's go. Onyva. Onyva. அபி, டிக்கெட் எடுத்தாச்சு. ஆமாம் காய்ஸ், இந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம டிக்கெட் பே பண்ணணும். உங்களுக்கு ஆன்லைனில் கூட புக் பண்ணலாம். Good afternoon, ladies and gents. Ik ga u even per volgorde op naam en lijst nu even hier staan. I will call and invite you at the following of the list, and when I not call you, please stand over here. Ik heb als eerst Erik Brands. Yes. பாருங்கள், பஸ்ஸில் போகிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. டிக்கெட் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து பேரை சொல்லி கால் பண்ணுறாரு. டிக்கெட் எடுத்தவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த பஸ்ஸில் போகலாம். ஸோ அவங்க ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி அவங்க சீட்டட் பண்ணுறாங்க. பார்க்கலாம் எங்களோட பேர் எப்போ கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ரைட் கைஸ், எங்களை கூப்பிட்டாச்சு. அப்துல்லா, ஏறுங்க. Hello. 4 places for you over here. Thank you. நம்மளோட கேப்டன் போகிறாரு. ரைட் மக்களே, நாங்கள் வந்து இப்போ ரெடியாக இருக்கிறோம். ரோட்டில் போகக்கூடிய பஸ் தண்ணியில் போகுது அப்படின்னு சொன்ன உடனே அப்துல்லா ரெடி ஆகிட்டார். இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் போகிறதுக்கு. பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் எப்படி இருக்குது அப்துல்லா? நாங்கள் போய்த்து பார்க்க போகிறோம் தண்ணியில் போகிற பஸ் எப்படி போகுதுன்னு. கதவை மூடிட்டாங்க. இப்போ பஸ் போகுது. இப்போ ரிவர்ஸ் எடுத்து விட்டிக்கிறாங்க. Ladies and gents, boys and girls, welcome here on board of Splash Tours. Dames en heren, jongens en meiden, van harte welkom aan boord van Splash Tours. First I'm going to start in Dutch, after that I will come back in English for you. Today I will guide in Dutch and English, and we have also a German audio guide, so it must be gonna be okay. So have a little moment and we will come back soon in English. We're gonna make a tour about 1 hour to show you some beautiful spots of our amazing city. We're just leaving the city center of Rotterdam, and within a good 15 minutes we arrived. And that's the place where we're gonna make that fitness of River de Maas. His name is Tom. Tom is the driver to our 4 hours. Willkommen an Bord von Splash Tours, der ohne Hinterrad heißt. Auch die Mücken über ihren Kopf, die mit diesem That's what we call the ferry harbor.
Ja, en de volgende things is going to the ferry that was floating from here to the tafel around the rond in zelfs van Inzesberg van steeds gelegen. Maar niet van Haarlem die behoorlijk. Offices, some shops, restaurants and apartments. And here on the right side, an old-fashioned magical supermarket. We call it the the Albert Heijn. கைஸ் வந்து நான் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டேன். என்னென்னு சொன்னால் முன்னாடி ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ பின்னாடி ஷீட்ஸ் வந்து இன்றைக்கு கொஞ்சம் வந்து எம்டியாக இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டேன். And here on the right side, ladies and gents, we have the Erasmus Bridge. Je ziet hier aan de rechterkant de Erasmus Bridge. It's open to 3 September. Die Umstandungen statt. Die namelijk een stadsstrand en een stadspark bouwen. En ook een aantal gebouwen namelijk ontworpen door de Italiaanse architect. Dat is de allereerste McDonald's in de water gaan bouwen. Small factory dan make also the first. Yeah, here on the right side, cities here in the Netherlands. Most biggest example is Den Haag. பஸ் வந்து தண்ணிக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே இருக்கிறோம். பஸ் வந்து தண்ணிக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணியை பாருங்கள். அவ்வளோ நேரமும் நாங்கள் வீதியில் வந்தோம். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே பஸ் போய்கிட்டு இருக்குது. Yes, dames en heren, jongens beiden van harte welkom. Wie bus தண்ணியில் போகுது. Rondje Maashaven. அப்துல்லா எப்படி இருக்குது? Von Rotterdam. சூப்பராக இருக்குது. Van de Holland-Amerika-lijn. Kijk, we net voor onze neus in een klein bruin gebouw met in 1 en 1917. En sinds begin jaren 90 staat dit gebouw beter bekend als Hotel New York. Aan de rechterkant van Hotel New York ziet u het rood met witte gebouw met die grote en in 2014 de hoogste woontoren van onze stad. வாவ் சூப்பர். உண்மையிலே இப்போ நாங்கள் போட்டில் போக இல்லை. இது போட்டில் போகிறத விட இப்போ தண்ணியில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் பஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. அதுதான் ஒரு ஸ்பெஷல். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பர், நல்ல ஒரு அனுபவம். ஸ்ப்ளாஷ் 2 இது வந்து நெதர்லாந்தில் ராட்டர்டாம் பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான். கட்டாயம் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பகுதி. ரோட்டில் போக வேண்டிய பஸ் தண்ணியில் போய்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் தான் அதில் விசிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்துல்லா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. பார்க்கலாம், ரொம்ப ஃப்ளேஷாக இருக்குது. பஸ் ஆடுது, அது வேறு.
pictures and movies again from off your sea. And then we're going to take a look. கைஸ் இப்போ தண்ணியில் போன பஸ் இப்போ ரோட்டில் போக போகுது. பாருங்கள், இப்போ நாங்கள் ரோட்டுக்கு வந்துட்டோம். அந்த ரோட்டுக்கு வந்தாச்சு, பஸ் ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்படி Yes, he did it again. Hij heeft het weer gedaan, onze Tom. Can I get a little applause for Tom, ladies and gents? Een klein applaus voor Tom, dames en heren. First time without medicines. Eerste keer zonder medicijnen. Hartstikke knap natuurlijk. I'm Brian and I'm the sailor. You see the splash bus. You have already get some information on board. It's a bus with around the 20 tonnage of weight, and it's an amphibious bus. It's one of the 2 amphibious buses here in the Netherlands, and they are unique. So it's the only thing what you can do in Rotterdam. Nothing ever. So as you see, the bus was turning into a ship into the water with around 11 kilometers an hour, and that's around the 8 knots on water. I hope you enjoy it. And we're making a beautiful cruise here on the River de Maas. Let's hope you enjoy the video and give them thumbs up. ஆமாம் கைஸ், நாங்கள் இப்போ இந்த ஸ்ப்ளாஷ் டூரை வந்து நிறைவு செஞ்சுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டோம். உண்மையிலேயே பாருங்கள், தரையில் போன பஸ் தண்ணியில் போச்சுது, தண்ணியில் போன பஸ் தரையில் போச்சுது. எப்படி இருந்துச்சு அப்துல்லா? நினச்சேன் நீங்கள் போய் சொன்னீங்க, லைக் நினச்சேன். ஐ கான்ட் பிலீவ் இட். ஆமாம் நேயர்களே, உண்மையிலே நம்ப முடியாமல் இருக்குது. ஆனால் சூப்பரானது ஒரு அனுபவம் தான் நாங்கள் இன்றைக்கி போனது. ரொட்டர்டாமில் நீங்களும் நெதர்லாந்துக்கு யூரோப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் ரொட்டர்டாமுக்கு, அதாவது நெதர்லாந்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொட்டர்டாமில் இந்த ஸ்ப்ளாஷ் டூரை கட்டாயம் எடுங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை உங்களோட கைக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஒனிவா ஜஹரான் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னு சொன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆமாம், இது ஒனிவா.